ஹே கைஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எண்ட் ஆஃப் ஆக் ஸ்ட்ரீட் படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஜுராசிக் பார்க் பார்ட் 1 படம் பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபீலை இந்த படம் கொடுத்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படத்தோட கதை என்னென்னா, ஒரு நார்மல் ஃபேமிலி அவங்களோட ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக அவங்க மொத்த ஸ்ட்ரீட்டுமே இப்போ இருக்கிற டைம்லைன்லேருந்து மறைஞ்சு டைனோசர்ஸ் வாழ்கிற அந்த டைம்லைனுக்கு போயிடுது. அப்போனா என்ன அர்த்தம்? அங்கே டைனோசர்ஸ் இருக்கும். இவங்க தப்பிக்க பார்க்கணும். இவங்களும் அதான் பண்ணுறாங்க. இந்த மொமெண்ட் தான் நம்மளுக்கு அந்த ஜுராசிக் பார்க் ஃபீலை 100% கொடுக்குது. அந்த தப்பிக்கிற சீன்லாம் ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவங்க தப்பிக்கிறது, அந்த எமோஷ்னல் சீன்ஸு, நிறைய ஒரு சில உயிர் போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. உங்களுக்கு டைம் ட்ராவல் படம்லாம் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய பார்ப்பீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸை உடனே புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரியும்போது உங்கள் மனசில் கண்டிப்பாக ஃபீல் வரும். கண்டிப்பாக இந்த படம் உங்களை கண்ணீர் சிந்த வைக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.